2025 முடிய போது நெக்ஸ்ட் இயர்க்கான மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்இஓ பட்ஜெட் பிளான் பண்ணிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். 2025 அண்ட் 2024 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா கூகுளில் ரேங்க் ஆகணும், ஆர்கானிக் டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அங்கே தான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பட்ஜெட் அலோகேட் பண்ணணும். ஸோ 2026 அப்படி கிடையாது. எஸ்இஓ இஸ் நோ மோர் ரேங்கிங் ஆன் கூகுள் ஒன்லி பிகாஸ் சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆயிருக்கு. யூசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளில் மட்டும் சர்ச் பண்ணுறது இல்லை, ஏஐ பிளாட்ஃபார்முக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ நம்மளுடைய பட்ஜெட் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் எ மார்க்கெட்டிங் பட்ஜெட் ஃபார் 2026 நீங்க 3 விஷயத்த கண்டிப்பா இந்த பிளான்ல இன்க்ளூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கோர் எஸ்இஓ. ஸோ கோர் எஸ்இஓன்றது பார்த்தீங்கன்னா கண்டென்ட், டெக்னிக்கல் எஸ்இஓ, வெப்சைட் ஸ்பீட், வெப்சைட் மெயின்டெனன்ஸ், பேக் லிங்க்ஸ், இன்டர்னல் லிங்க்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர் எஸ்இஓ சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா போத் கூகுள் அண்ட் ஏஐ பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்குமே இது காமனாக தான் வரும். ஸோ நம்ம இங்கே எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறது இல்லை. செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் அலோகேட் யுவர் பட்ஜெட் ஃபார் ஏஐ டிஸ்கவரி. இது மெயினாக என்னன்னா ஆன்சர் லெட் கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறது, டீட்டெயில் கம்பாரிசன் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஓவரால் உங்கள் பிராண்ட் விசிபிலிட்டி அண்ட் பிராண்ட் மென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபோக்கஸ் ஆன் ஃபியூ ஹை குவாலிட்டி அத்தாரிட்டி பிஆர் திங்ஸ், ஓல்டு கண்டென்ட்டை ரிஃப்ரெஷ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து நியூ ஆஃப் பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் ஏஐல வந்து ஃப்ரெஷ் கண்டென்ட் தான் மோர் வெயிட்டேஜ் கொடுக்குது. அது இல்லாமல் எக்ஸ்பர்ட் ஓரியன்ட் கண்டென்ட், ஸோ எக்ஸ்பர்ட்டை வச்சு கண்டென்ட் எழுதுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்குக்கு யூ ஹாவ் டு அலோகேட் மோர் பட்ஜெட் திஸ் இயர். தேர்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்வெஸ்ட் இன் ட்ராக்கிங். ஸோ ட்ராக்கிங்க்கு அதிகமான பட்ஜெட் இந்த வருஷம் அலோகேட் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக நம்ம ட்ராக்கிங் என்ன பண்ணுவோம்னா ஆர்கானிக்கில் என்ன ரேங்க் ஆகுது, எவ்வளோ டிராஃபிக் வருது, எவ்வளோ கிளிக்ஸ் வருது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வருது. ஸோ அந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் தான் வந்து இத்தனை இயராக பண்ணிட்டு இருந்தோம். பட் 2026 அது மட்டுமே பத்தாது. இஃப் யூ ஆர் கண்டினியூ டு ட்ராக்கிங் த சேம் வி மைட் பி மிஸ்ஸிங் த ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த 2026 என்ன மெயினாக ட்ராக் பண்ணுறேன்னா யூசர் எங்கே இருந்தெல்லாம் வராங்க, நாட் ஓன்லி ஆர்கானிக் பட் ஏஐ பிளாட்ஃபார்ம், எல்எல்எம் பிளாட்ஃபார்ம்லேருந்து எங்கே வராங்க, எந்த எல்எல்எம் பிளாட்ஃபார்ம்லேருந்து வராங்க, ஏஐ ஓவர்வியூவில் என்னென்ன கொரிக்கு ரேங்க் ஆகிறோம், அதிலிருந்து என்ன டிராஃபிக் வருது. ஸோ ஏஐ விசிபிலிட்டி நம்ம ஓவரால் பிராண்ட் எப்படி இருக்குது, ஏஐ விசிபிலிட்டியில் நம்ம பிராண்ட் மென்ஷன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டூல்ஸ் நம்மக்கிட்ட வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மார்க்கெட்டிங் பட்ஜெட் அலோகேட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 விஷயத்த மெயினாக வச்சுக்கிட்டு உங்கள் 2026 பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள்.